வணக்கம். சக்கரவியூகத்துக்குள்ள போன அபிமன்யு அங்கே அனைவராலும் சூழப்பட்டு அவன் கொலை செய்யப்பட்டது போல், போர்க்களத்தில் கொலை கிடையாது, இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டை போடுறதை விட்டுட்டு ஒரு பையனை எல்லாரும் சேர்ந்து அடித்து கொள்கிறாங்கிற விஷயமும் பீமனை வரவிடாமல் தடுத்ததுமெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நேரத்தில் அர்ஜுனனுக்கு என்ன நிகழ்ந்தது, எல்லாம் தெரிஞ்ச கண்ணபெருமான் அங்கே இருந்தாரே, அவர் என்ன செஞ்சார், இதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்க்களத்தில் அபிமன்யுனுடைய நிலை இப்படி இருக்க, அர்ஜுனன் சம்சத்தகர் என்கின்ற அவர்களை வெல்லுவதற்காக செல்லுகிறான். அது துரியோதனுடைய சூழ்ச்சி. கிருஷ்ண பரமாத்மா தேரை சென்றவர். அவருடைய மனதிலே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. அவர் அறியாததில்லை. பிறகு அவர்களை வீழ்த்திய பிறகு புறப்பட்டு வருகிறார்கள். மாலை நேரமாகிறது. வருகிற போது அர்ஜுனன் ஏதேனும் ஒரு முடிவுக்கு வருவான் என்பதை தெரிந்து கொண்ட கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மனதில் இந்திரனை நினைத்தார். அதாவது அர்ஜுனனுடைய தந்தையை நினைத்தார். நினைத்தவுடன் இவர் என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்த அவன் வந்துவிட்டான். தேர் வந்து கொண்டிருக்கிறது பாசறை நோக்கி. அப்போது மாலை நேரமாதால் அந்த இடத்திலே ஒரு நெருப்பு ஏறி அதை சுற்றி ஒரு வயோதிகன் அதை சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். கண்ணா, இது என்ன என்று கேட்கின்றான் அர்ஜுனன். எனக்கும் தெரியவில்லை, வா போய் பார்ப்போம் என்றவுடன் இறங்கி போய் அர்ஜுனன் கேட்டான், முதியவரே என்ன செய்கிறீர்? என்னுடைய மகன் போர்க்களத்தில் இறந்து விட்டான். அவனுடைய உடல் தீமூட்டப்படுகிறது. நானும் அதில் விழுந்து சாகப் போகிறேன். உடனே அர்ஜுனன் சொன்னான், இது என்ன, உங்களுடைய மகன் வீரமரணம் அடைந்திருக்கிறான். அது கிடைக்க முடியாத ஒரு பேர். பிறகு அவனை நாம் நினைக்கலாம், அவனுடைய வீரத்தை பாராட்டலாம். நாமும் உடன் சாவது என்பது சரியான முறையா? நமக்குள்ளும் ஒரு உயிர் இருக்கிறதல்லவா, அதை வீழ்த்தலாமா? என் பாசம் உனக்கு தெரியாது. அந்த முதியவர் சொன்னார், இல்லை, நானும் பிள்ளையை பெற்றவன் தான், எனக்கு பிள்ளை பாசம் தெரியும் என்றான். இப்போது அந்த முதியோர் ஒருபடி மேலே சென்று, இதோ பார், நீ யாரென்று எனக்கு தெரியாது, ஆனால் என் பிள்ளை இறக்கிற போது என்னை தடுக்கிறாயே, உன் பிள்ளை இறந்து நீ உயிரோடு இருப்பாயா என்று கேட்டான். உடனே அர்ஜுனன் சொன்னான், நிச்சயமாக இருப்பேன். ஏனென்றால் என் பிள்ளை இறக்க மாட்டான், அவன் வீரத்திலே தீர மிகுந்தவன். நிச்சயமாக இறக்க மாட்டாயா? இறக்க மாட்டேன், எனக்கு சத்தியம் செய். உடனே சத்தியம் செய்துவிட்டு அர்ஜுனன் தேருக்கு வந்தான். என்ன என்று கண்ணன் கேட்டார். நடந்ததை சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். இந்திரனும் வந்த காரியம் நிறைவேறிட்டு மறைந்து போனான். அந்த காட்சி மறைந்து போயிற்று. இப்போது பாசறைக்கு சென்றார்கள். போகிற போது அழுகுரல் கேட்கிறது. அப்போது திடுக்கிட்ட அர்ஜுனன், கண்ணா, என்ன இது? நம்முடைய பாசறையில் அழுகுரல் கேட்கிறதே, யாருக்கு என்ன ஆயிற்று? பாண்டவர்களுக்கு ஏதேனும் ஆயிற்றா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிற போதே கிருஷ்ண பரமாத்மா ஒன்றும் சொல்லாமல் கண்களில் நீர் வழியே அமர்ந்திருந்தார். உன் கண்களில் நீரா என்று பதறிய அர்ஜுனன் இறங்கி ஓட, அங்கு அபிமன்யுனுடைய உடல் வைக்கப்பட்டதை பார்த்து கதறி, தன் பிள்ளை எத்தகைய வீரம் மிகுந்தவன், இந்த உலகத்தை ஆள வந்தவன் என்றெல்லாம் நினைத்து அழுதான், கதறினான். மற்றவர்களையெல்லாம் கடுமையான வார்த்தைகளில் வசைபாடினான். நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டான். பீமன் நடந்ததை சொன்னான். சூழ்ச்சியால் கொன்றார்கள், என்ன செய்யட்டும் என்று எல்லோரும் கேட்க, சரி, இனிமேல் நான் உயிரோடு இருப்பதிலே பயனில்லை என்று சொல்லி, நெருப்பு மூட்டு, சகாதேவா இங்கே வா, நகுலா நெருப்பு மூட்டுங்கள், நான் விழுந்து சாகப் போகிறேன். தருமன் தடுத்து பார்த்தான், பீமன் தடுத்து பார்த்தான், பாஞ்சாலியும் தடுத்து பார்த்தால் யாருடைய இதையும் அவன் ஏற்கவில்லை. தீயில் விழப் போகிறேன் என்றான். அப்போது கிருஷ்ண பரமாத்மா இறங்கி வந்து, அர்ஜுனா, சற்று நேரத்துக்கு முன்னால் ஒரு அந்தணருக்கு நீ சபதம் செய்து கொடுத்தாயே, அதை மறந்து போனாயா என்று கேட்டவுடன் அர்ஜுனன் திடுக்கிட்டு, ஐயோ, அப்படி நிகழ்ந்து விட்டதே, நான் என்ன செய்வது? என்ன கண்ணா, நான் என்னை அழக்கூட விடாத நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே, நான் என்ன செய்யட்டும்? என்ன செய்யட்டும் என்பதை நீ முடிவு செய். அர்ஜுனன் உடனே முடிவெடுத்தான். நாளை மாலை சூரியன் மறைவதற்கு முன்பாக என் மகன் அபிமன்யுவை கொன்ற சிந்து தேசாதிபதியாகிய சயத்திரதனை வீழ்த்தி கொள்வேன்.
அவன் தலை தரையில் உருளும்படி செய்வேன். அப்படி நான் செய்யாவிட்டால் இன்னென்ன நிலையை அடைவேன் என்று வஞ்சன காஞ்சி என்று சொல்லக்கூடிய அந்த துறை, அதாவது இன்னது செய்வேன் அல்லது இப்படி ஆவேன் என்பதைப் போல பேச ஆரம்பிக்கிறான். நாளை உனை நான் வதைக்கவில்லை எனில் அதில் விழப்போவது நானாவேன். வினையில் தன் மகன் உயிரை வேறு செய்வித்தோனை குனிசிலையில் நாளையமர் கோரல் புரியேனேல் மனைவி உயிர் வீய நன்மகன் மனைவி கையில் திணையளவு ஓர் பொழுது சீவித்தவனாவேன். வயதான காலத்தில் மனைவி இறந்து போன பிறகு மருமகள் கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிடுகிற போது எத்தனை ஒரு இழிவு ஒருவனுக்கு ஏற்படுமோ அந்த இழிலையை நான் அடைவேன் நாளைக்கு சயத்ரதனை கொல்லாவிட்டால் என்று அவன் வரிசையாக சொல்லி சபதம் செய்தான். சபதம் செய்ததோடு மட்டுமில்லை, அது நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறான். இப்படி அர்ஜுனன் சபதம் போட்டவுடன் பூமியை அதிர்ந்தது. கண்ணபெருமான் யோசித்தார், சரி, இந்த சபதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு இறைவனாகிய சிவபெருமானுடைய அருள் வேண்டும். வா, சென்று சிவபெருமானை இரவோடு இரவாக சந்தித்து வருவோம் என்று சொல்லி புறப்படுகிறான். புறப்படும் போது நான் கைலாயத்துக்கு வருவதாக இருந்தால் நீராடி மலர் போட்டு அல்லவா வர வேண்டும், சிவ வழிபாடு செய்ய வேண்டுமே, கவலைப்பட வேண்டாம், அங்கு போவதற்குள் நேரமில்லை, அதற்குள் நீ என்ன செய், குளித்து விட்டு வந்து என்னுடைய காலடியிலே மலர்களை போடு, நானும் ஒன்றுதான் சிவனும் ஒன்றுதான் என்று சொல்ல அதன்படி அவன் செய்தான். பிறகு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கைலாயத்திலே சென்று சிவனுடைய அருளை பெற்றார்கள். அப்போது சிவனுடைய காலடியில் அர்ஜுனன் போட்ட மலர்கள் கிடப்பதை பார்த்து அர்ஜுனன் அப்படியே திகைத்து நின்றுவிட்டு தன்னுடன் வந்த கண்ணபெருமானை பார்த்தான். கண்ணபெருமானுடைய முகத்திலே புன்னகை இருந்தது. அர்ஜுனன் கண்ணனுடைய உதவியோடு சிவபெருமானை சென்று சந்தித்து அந்த ஆயுதத்தை வாங்கி கொண்டு வந்தால் அதற்குள் தர்மன் அனுப்பிய கடற்கொஜன் துரியோதனை பார்க்க சென்றான். அங்கு அவன் வட்டமாக மந்திராலோசனை செய்து கொண்டிருக்கிறான். பார்ப்பதற்கு இவன் வந்திருக்கிறான், பீமன் மகன் வந்திருக்கிறான் என்றவுடன் சரி சரி அனுப்பு, அவனதுக்கு இப்போது வருகிறான் என்று சொல்லிவிட்டு, என்னடா அரக்கி மகனே, எதற்காக வந்தாய் என்றவுடன் கடற்கொஜன் சிரித்துவிட்டு, நான் அரக்கி மகன்தான், ஆனால் எங்கள் அரக்கர் குலத்தில் நாங்கள் அண்ணன் மனைவியை கையப்பிடித்திருக்க மாட்டோம், பெண்களை அவமானப்படுத்த மாட்டோம், சபை நடுவே சேலையை பிடித்திருக்க மாட்டோம், உடன் பிறந்தவர்களை நெருப்பிட்டு கொள்ள மாட்டோம், உணவிலே விச வைக்க மாட்டோம். அவையெல்லாம் இருக்கட்டும், நான் ஏன் வந்தேன் என்றால் நாளை மாலை சூரியன் மதுரைக்குள் என்னுடைய சித்தப்பா அர்ஜுனன் உன்னுடைய மைத்துனனாகிய சயத்ரதனை, அதாவது துச்சலையினுடைய கணவனாகிய சயத்ரதனை வீழ்த்துவதாக சபதம் செய்திருக்கிறான். இதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். சொல்லிவிட்டு வேகமாக போய்விட்டான். இதை கேட்டவுடன் துரியோதன் திடுக்கிட்டு எழுந்து ஐயோ என்ன செய்வது என்று பதற இப்போது எல்லாருமாக சேர்ந்து அதற்கு ஒரு முடிவெடுத்தார்கள். எப்படி யுத்தம் என்பதை 14ஆம் நாள் வேறு எதுவும் இல்லை, சயத்ரதனை காப்பது மட்டும். சயத்ரதன் சொன்னான், நான் இப்போதே போர்க்களத்தை விட்டு ஓடிப்போகிறேன், ஏனென்றால் அவனுடைய அம்புக்கு முன்னால் நான் நிற்க முடியாது. இல்லை, நாங்கள் பாதுகாக்கிறோம், துரோணர் சொன்னார். அதன்படி வியூகம் வகுக்கப்பட்டது. பெரும் பள்ளம் ஒன்றை தோன்றி அந்த பள்ளத்துக்குள்ளே அவனை நிறுத்தி அவன் முகமே வெளியே தெரியாதபடி வட்டமாக படைகளை நிறுத்தி யுத்தத்தை தொடங்கினார்கள். அர்ஜுனன் அவசர வேகத்தோடு உள்ளே போகிறான். 14ஆம் நாள் தொடங்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சங்கை எடுத்து ஊத யுத்தம் தொடங்க உள்ளே நுழைந்தான். துரோணர் தான் முதலில் தடுத்தார். தடுத்தவுடன் அர்ஜுனன் சொன்னான், குருநாதா வேண்டாம், இன்றைக்கு உங்களோடு போர் செய்ய எனக்கு வேலை இல்லை, என்னுடைய சபதம் வேறு, விலகி போங்கள், இல்லாவிட்டால் உங்களுடைய ரதம் நொறுங்கும் என்று சொல்லிவிட்டு அவர் விலகாத போது அவர் ரதம் நொறுங்கி விழ அடுத்து வந்தவர்களை எல்லாம் வீழ்த்தி கொண்டே அவன் புறப்படுகிறான். எங்கு தேடியும் சயத்ரதனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நாலா பக்கமும் சுழன்று வருகிறான். அவனுடைய மனதிலே அவ்வளவு ஆக்ரோஷம் இருக்கிறது, எங்கும் காணவில்லை. மதியமானது, மாலை நெருங்குகிறது. கௌரவ பக்கம் மகிழ்ச்சி கரைபிரண்டு ஓடுகிறது. அர்ஜுனன் தோற்றுவிட்டான் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று வானம் இருண்டு சூரியன் மறைய, இந்த நேரத்தில் சூரியன் மறைந்து விட்டான் என்று எல்லோரும் கத்த, அந்த சத்தத்தில் ஆரவாரத்தில் குழிக்குள்ளே பதுங்கியிருந்த சயத்ரதன் சந்தோஷத்தோடு மேலே வந்தான். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து, அதோ தெரிகிறது சயத்ரதனுடைய தலை, போடு பானத்தை, ஆனால் ஒன்றை நினைவுகொள்,
இவனுடைய தலை தரையிலே வீழ்ந்தால் எவன் வீழ்த்தினானோ அவனுடைய தலை செதறி போகும், வெடித்து செதறி போகும்படியான இவன் தந்தையாகிய விருத்தசேத்திரன் பெற்றிருக்கிறான். அதனால் அந்த தலை தரையில் விழாமல் அப்படியே பந்தை எத்துவது போல் எத்திக்கொண்டே பானங்களால் என்று சொல்ல, அதேபடி அவனுடைய தலையை துண்டித்ததோடு மட்டுமல்லாமல் பானங்களை தொடுக்க ஆரம்பித்தான். அந்த பானங்களால் அந்த தலை எத்தப்பட்டு அது எங்கே சென்றது என்றால் மாலை நேரமாகிவிட்டது என்று நினைத்து சேத்திரனுடைய தந்தை நீரிலே இறங்கி சந்தியாவந்தனம் செய்யும் போது அவன் கையை நீர் வைத்திருந்தான். அங்கு வந்து அந்த தலை விழ இவன் உடனே பயந்து போய் பூதானே விழும், தலை விழுந்திருக்கிறதே என்று சொல்லி விட்டவுடன் இவன் தலை விடுத்து தந்தையை மறந்து போனான். அம்பு விட்டவுடன் சேத்திரன் வீழ்ந்தான். அந்த தலையை கீழே விட்டவுடன் அவனுடைய தந்தையும் வீழ்ந்தான். இப்போது துரியோதனும் மற்றவர்களும் வேறொரு கழகத்தை இழுத்தார்கள். சூரியன் மறைவதற்கு முன்பாகத்தான் நீ வந்து அவனை வீழ்த்துவதாக சொன்னாய், ஆனால் சூரியன் மறைந்து விட்டான், நீ தோற்று விட்டாய், அதர்ம போர் புரிந்தாய். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போது கிருஷ்ண பரமாத்மா எழுந்து அப்படியெல்லாம் சூரியன் ஒன்று மறையவில்லை என்று சொல்லி தன்னுடைய விரலை உயர்த்தினார். இவர் கையில் இருந்த அந்த சக்கரம் அப்படியே சுழன்று கீழே இறங்கியது. ஆம், தன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்து மாலை நேரம் வந்தது போல் காட்ட, அது கண்டு எல்லோரும் மயங்கி போக மீண்டும் சூரியன் ஆகாயத்தில் இருந்ததை பார்த்தார்கள். பறவைகள் கூடு திரும்பாததை பார்த்தார்கள். இப்போது இதுதான் நடந்திருக்கிறது என்று தெரிந்தவுடன் உடனே துரியோதனன், இந்த அநீதிக்கு நான் பழிவாங்காமல் விடமாட்டேன், தீப்பந்த யுத்தத்தை தொடங்குங்கள் என்று சொல்லி இரவு முழுவதும் யுத்தத்திற்கான ஏற்பாட்டை செய்கிறார்கள். அர்ஜுனன் தன் சபதத்தால் வென்றான், சைத்ரதன் வீழ்ந்தான். இந்த இடத்தில் இதற்கு காரணமாக இருந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. நடக்கும் தர்ம யுத்தத்தில் அதர்மத்தை அழிக்க புறப்பட்டு விட்டான் அர்ஜுனர். இப்ப அர்ஜுன ஒவ்வொருத்தரையா தாண்டிட்டு வர்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், துரோணரை வணங்கிட்டு வந்தா அவர் சொன்னபடி கேட்காதனால அவரை அடிச்சு விரட்டினான். அடுத்த ஒரு சோதனை வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுதாயு என்கின்ற ஒருத்தர் அனுப்புறான் துரியோதன. சுதாயு என்பவன் யார் என்று கேட்டால், பன்னவாதை என்கின்ற ஒரு இளவரசிக்கும் வருணனுக்கும் மகனாக பிறந்தவன். அவன் பெரும்படையோடு வந்து போர் பண்றப்ப அர்ஜுன தகர்த்து எறிகிறான். இப்ப அவன் ஒரு ஆயுதத்தை எடுத்தாங்க. சுதாயு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் பேரு சுதாயு. அவன் ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். கதாயுதம் மாதிரி எதுவும் வச்சுக்கங்களேன், ஒரு ஆயுதத்தை எடுக்கிறான். இந்த ஆயுதம் வருது. இது வரபோது அதனுடைய ஓசையும் மற்றவையும் கேட்டு உலகம் நடுங்குது. எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அர்ஜுன சாக போறாங்கிற அளவுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கிருஷ்ண பரமாத்மா தேர் ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு படார்னு எந்திரிச்சுன்னு, அர்ஜுனா கையில் இருக்க வில்ல போடு, அம்ப போடு, ஆயுதங்களை போடு அப்படின்னு சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டுக்கிட்டே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய கையில் இருந்த அந்த சாட்டை கம்பையும் குதிரை இழுக்கக்கூடிய கயிறுகளை கீழே விட்டுட்டு அப்படியே நிற்கிறார். இப்ப அவர் இப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு இவர் நிக்க, பின்னாடி அர்ஜுன அதே மாதிரி நிக்க, வந்த அந்த ஆயுதம் அப்படியே ஒரு தடவை சுத்தி வந்ததுங்க. சுத்தி வந்துட்டு நேர அப்படியே கண்ணபெருமானுடைய மார்பிள தாக்கிட்டு உள்ள போய் மறைஞ்சு போச்சு. ஆஹான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அர்ஜுன காலை தொட்டு கும்பிட்டு கிருஷ்ண பரமாத்மா இது என்னன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, இவனுடைய தாயார் வாங்கின வரம், அவன் என்ன செஞ்சான்னா தான் பிள்ளைய வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த ஆயுதத்தை அவனுக்கு கொடுக்குறப்ப சொல்லி கொடுத்தா, இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தினா கடவுளாக இருந்தாலும் வீழ்ந்து விடுவார்கள், ஆனால் அவர்கள் நிராயுதபாணியாக இருப்பார்களே ஆனால், ஆயுதமில்லாமல் இருப்பார்களே ஆனால் அவர்களை நீ தாக்கக்கூடாது. அப்படி நீ தாக்கினால் இந்த ஆயுதம் உன்னை கொன்றுவிடும். இதுதான் அம்மா கொடுத்த வரமும் சாபமும். சரியாகத்தாங்க ஆயுதத்தை எரிஞ்சான். அர்ஜுன மேல ஆயுதத்தை எரிஞ்சான். அவன்கிட்ட ஆயுதம் இருக்குன்னு நினைச்செறிஞ்சான். இந்த சூதை தெரிந்து கொண்ட நம்முடைய மாயக்கண்ணனாகிய கிருஷ்ண பரமாத்மா என்ன செஞ்சாரு, தன் கையில் இருக்கக்கூடிய சாட்டை கம்பு உள்பட கீழே போட்டுட்டு நின்று அந்த ஆயுதத்தை நிராயுதபாணியாகிய தான் ஏற்று அவனை வீழ்த்தினார். இவர் ஏற்றுக்கொண்டாரு, அவன் செத்து விழுந்துட்டான். வழக்கமா ஒருத்தன் விட்டா பட்டவன் சாவான். இந்த யுத்தத்துல தான் விட்டவனே செத்து போனான். சரி, இது பகல்ல நடந்த ஒரு செயல்.
அடுத்தது துரோணர் ஓடியாராரு, கர்ணன் ஓடியாரான், எல்லாரும் ஓடியாராங்க. அர்ஜுனனுடைய அம்பு தாங்காம. இப்ப துரியோதனன் கோவப்பட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? துரோணரை பார்த்து, நீ எல்லாம் ஒரு வாத்தியாரா, இப்படி ஓடியாரியே அப்படின்னு கேட்குறான். அவருக்கு கோவம் தாங்க முடியல. டேய், நான் சொன்ன என்னத்தரா நீ கேட்ட? எதையாவது நீ கேட்டிருந்தா தானடா நான் உனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும். சரி, ஒண்ணே ஒன்று செய். என்ன அப்படின்னா, என்கிட்ட ஒரு கவசம் இருக்கு. அங்கிரசு எனக்கு கொடுத்த கவசம். அந்த அசுர குரு கொடுத்த கவசம் அது. அதை உனக்கு நான் மாட்டி விடுறேன். நீ அதை போய் சண்டை போடு. உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல மாட்டிக்கிட்டு போறான். போனா போய் அர்ஜுனா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். பெரும் படையோட வந்துட்டான். இதை பார்த்து அர்ஜுனன் ஆச்சரியப்படுறான். கிருஷ்ணா, இது என்ன ஆச்சரியம்? இவன் எப்பவுமே எனக்கு வந்து எதிர்த்து நிற்க மாட்டானே, இன்னைக்கு இப்படி நிற்கிறானே, காரணம் என்ன? ஒன்றும் இல்லை, அவன் போற்றக்கூடிய இந்த கவசம் வந்து அங்கிரசனுடைய கவசத்தை துரோணர் தன்னுடைய கவசத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்துருக்காரு. நீ என்ன ஆயுதம் போட்டாலும் அவனை வீழ்த்த முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? சரி, நரகாசுரனை நான் வதைத்து கொன்ற வேலாயுதம் ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. அந்த வேலாயுதத்தை நான் உனக்கு தருகிறேன். இதை வைத்துக்கொண்டு துரியோதனன் மீது செலுத்து. அதே போல அர்ஜுனன் கண்ணனை வணங்கி வேலாயுதத்தை செலுத்தினான். அந்த வேலாயுதத்தை வாங்கிடுறாங்க. அது அவனை நோக்கி வருது. வந்தா இவன் என்ன நினைச்சான், நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு நினைச்சு நின்றுட்டு இருந்தான். வந்த உடனே அவனுடைய அந்த கவசத்தை பிளந்து எரிஞ்சிச்சுல, அப்படியே ஓடி போயிட்டான் துரியோதனன். அப்படி போறப்ப இதுக்கு காரணம் இந்த கிருஷ்ண பரமாத்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு, வஞ்சனைக்கு ஒரு கொள்கலமாம் கொடிய பாவி அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து வஞ்சிக்கிட்டே ஓடுறாங்க. சரி, இது முடிஞ்சதா? அன்னைக்கு தான் ரொம்ப கொடூரமான போர் நடந்ததன் காரணமாக 30 பேருக்கு மேல, 100 பேர்ல 30 பேருக்கு மேல துரியோதனுடைய தம்பிகளை கொன்றான் பீமன். துரியோதனுடைய மகன் கொல்லப்பட்டான். என் மகனை கொல்லலாமா கேட்குறாங்க. ஏன், நேற்று நீங்க எல்லாரும் சேர்ந்து அபிமன்யு கொண்டீங்களே, என்ன ஆயிற்று? இதுக்கெல்லாம் நடந்து சேத்திரவன் விழுந்தா நம்ம தனியா பேசியிருக்கோம். இப்ப யாரும் செய்யாத ஒரு செயலை செஞ்சாங்க துரியோதனன். என்ன தெரியுமா? மாலை சூரியன் மறைந்து விட்டால் நியாயப்படி போர் செய்யக்கூடாது. இன்னைக்கு போர் செய்வோம், தீவட்டி போர் தொடங்க அப்படின்னா லட்சக்கணக்கான வீரர்கள் தீவட்டி பிடிச்சிட்டாங்க கையில். பாகுபலியில் பார்க்குறீங்கல்ல, அப்படி தீவட்டியோட போர் தொடங்குறாங்க. இந்த போரில் யார் முக்கியமாக இறங்குறா தெரியுமா? பீமனுடைய மகனாகிய கடோர்கஜன் இறங்குறான். கடோர்கஜனை எப்படி போர் செய்யற முறை என்னன்னு கேட்டா, தேர்களை தூக்கி தேர்ல அடிப்பான், தரையில ரோடு ரோலர் மாதிரி உருண்டு ஆளுகளை அடிப்பான். 2 பேரை ஒன்னா சேர்த்து அடிச்சு அப்படியே மண் பொம்மை மாதிரி ஆக்கி விட்டுருவான், களிமண் மாதிரி ஆக்குவான். இப்படி இவன் எல்லாரையும் வீழ்த்த 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 நேரம் ஆக 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 அவனுடைய பலம் கூடிக்கிட்டே போகுது. நிசிசரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரவு நேரத்திலே அசுரர்களுக்கு வலிமை கூடுமா. இந்த பேய்களுக்கு வலிமை கூடும்ல இரவு நேரம், அமாவாசை, கரண்ட் இல்லை, மழை வருதுன்னெலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி கூடுது. இப்போ துரியோதனன் ஓடி வந்து என்ன செஞ்சான், கர்ணனை பார்த்து, கர்ணா, இப்போ வேற வழி கிடையாது, உன் கையில் ஒரு அருமையான ஆயுதம் இருக்குது, அதுக்கு பேர் வைஜெயந்தின்னு அந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை அவன் மேலே போடு, இந்த கடோர்கஜனை கொன்று. அதுக்கு அவன் சொன்னா, இல்லை துரியோதனா, இதை நான் வந்து எதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? என் உயிரை கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். நான் கவச குண்டலங்களை இந்திரனுக்கு அளித்த போது நான் கேளாமலே அவன் எனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்தான். அதன் பேர் தான் வைஜெயந்தி. இந்த ஆயுதத்தை யார் மீது பயன்படுத்தினாலும் அவர்கள் இறந்து போவார்கள். நான் இதை அர்ஜுனனுக்காக வைத்திருக்கிறேன். நாளை விடியட்டும், அர்ஜுனனை வீழ்த்துகிறேன். அதுக்கு துரியோதனன் சொன்னா, டேய், விடிஞ்சாத்தானடா போர் செய்வேன், விடியவே விடாம இவன் எல்லா பற்றியும் கொண்டு விடுவான்டா இந்த கடோர்கஜன். நீ இப்போ நான் சொன்னபடி கேட்கலன்னா நான் வந்து உன் முகத்தில் முழிக்க மாட்டேன். எடு அந்த வைஜெயந்தி ஆயுதத்தை போடு அவன் மேலே. இப்போ கர்ணன் ரொம்ப வருத்தத்தோடு என்ன செஞ்சான்னா, சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இந்திரனிடம் தான் பெற்ற அந்த ஆயுதத்தை எடுத்து கடோர்கஜன் மேலே எறிஞ்சாங்க. அதுவரை சூறாவளியாக சுழன்று அத்தனை பேரையும் வீழ்த்தி கொண்டிருந்த கடோர்கஜன் அவன் பூமியிலே வீழ்ந்தான். கடோர்கஜன் இறந்த செய்தியை கேட்டு பாண்டவர்கள் கவலையுற்றார்கள். போர் ஒரு வகையிலே விடிய போகிற நேரமானதால் எல்லோரும்
போர்க்களத்திலே களைத்து போயிருந்தார்கள். இவ்வாறாக ஒருபுறம் சயத்ரதனை அர்ஜுனன் கொல்ல, கடோர்கஜனை கர்ணன் கொல்ல, இன்னும் பல பேர் வீழ ஆச்சரியமான இரவாக அந்த யுத்த இரவு முடிந்தது. பிறகு 15ஆம் நாள் போர் தொடங்கிற்று. தொடர்ந்து நாம் பாரத யுத்தத்தினுடைய போர்க்கள காட்சிகளை காண்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.